ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பருப்பு குழம்பு தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பருப்பு வந்து 2 மணிக்கூருக்கு முன்னே ஊற வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. ஆயில் வந்து சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு போட்ட பிறகு வந்து 1 கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா எடுத்து போடுங்க. போட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகு போடுங்க. பச்சை மிளகா போட்ட பிறகு வந்து நான் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கைவிடாமல் கிளறி விடுங்க. கிளறி விட்ட பிறகு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் போட்டுடுங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உரிச்சு வச்சுருக்க வெளுத்துள்ளி ஒரு 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 20 பூண்டு வெளுத்துள்ளி அதை உரித்து இதில் போட்டுடுங்க. ஏன் இதில் போடுறோம்னா, நம்ம பருப்பு குழம்பு கேஸ் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். அதனால் வெளுத்துள்ளி போட்டு அந்த கேஸ் ப்ராப்ளம் இருக்காது. இப்போ வந்து உள்ளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு மூடி வைங்க. வாசர் இல்லாமல் மூடி வைங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பை 2 வாட்டி வாஷ் பண்ணி அதை இதில் எடுத்து போடுங்க. பருப்பு போட்ட பிறகு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கிளறி விடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. நான் வந்து ஒரு 1.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கப் அளவு இல்லைனாலும் அந்த பருப்பு முங்க தண்ணி இருக்கணும், இல்லைங்க தீஞ்சு போயிடும். இப்படி தான் பருப்பு முங்க தண்ணி இருக்குல்ல, இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு விசில் ஒரு 5 விசில் எடுத்துடுங்க. நல்லாவே அழுகி வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான மசாலா, நான் தேங்காய் துருவியாச்சு. அதுக்கு 2 பச்சை மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதுதான் மசாலா. இதை ஒரு பிளெயின் நல்லா நைஸாக மிக்சியில் நல்லா அரைச்சி எடுக்கணும். இப்படி தான் இந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து குக்கரில் உள்ள விசிலெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பருப்பு நல்லாவே வெந்துடுச்சு. நம்ம கரண்டி எடுத்து லைட்டாக கொஞ்சம் கிளறி விட்டால் போதும், நல்லாவே நசுங்கி போயிடும். இதை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இன்னொரு சட்டியில் மாற்றிட்டேன். நீங்களே பார்க்குறீங்க, இந்த பருப்பில் நல்லா கடைஞ்சி விட்டுட்டேன்.
அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அருப்பை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கழுவி இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த பருப்பு இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. அடுத்து வந்து நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துகிட்டு நல்லா கரைச்சிடுங்க. நல்லா கரைச்சி இந்த பருப்பு குழம்புல ஊற்றுங்க. இந்த குழம்புக்கு வந்து நிறைய புளி தேவைப்படாது, அதனால தான் சின்ன நெல்லிக்காய் சைஸ்ன்னு சொன்னேன். இப்போ புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த பருப்பு குழம்பு வந்து எப்போவுமே நல்லா கட்டியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எவ்வளவு தேவையான ஒரு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. நான் இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி கூட ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த அடுப்பில் தூக்கி வைங்க. அடுப்பில் தூக்கி வச்சுட்டு தேவையான அளவு உப்பு போடுங்க. நம்ம கொஞ்சம் நேரத்தை குக்கரில் போட்டப்போ அது பருப்பு கலவாக போட்டு இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றி இருக்கும். அதனால் தேவையான அளவு கொஞ்சம் கூட உப்பு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வைங்க. இப்போ வந்து பருப்பு குழம்பு நல்லாவே கொதிச்சிடுச்சு. ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ வந்து ஒரு சூப்பரான பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ரைஸுக்கு ரொம்பவே சூப்பராக செட் ஆகும். ரைஸுக்கு இந்த பருப்பு குழம்பு கூட ஒரு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டா ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான பருப்பு குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.